சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். ஏவாள் பாவம் செய்தாள். ஆதாம் பாவத்துக்கு உடந்தையானான். கர்த்தர் காயினையும் ஆபேலையும் ஆதாமுக்கு கொடுத்தார். காயின் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆபேல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். காயின் முதன்மையானதை தனக்காக வைத்து கொண்டான். ஆபேலோ முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுத்தான். கர்த்தர் ஆபேலை ஆசீர்வதித்தார். காயினோ கர்த்தர் ஆபேலை ஆசீர்வதித்ததனால் பொறாமை கொண்டானே தவிர தன்னுடைய தப்பிதத்தை அவன் உணரவில்லை. கர்த்தரிடத்தில் அவனுக்கு பயமும் இல்லை. திரும்ப திரும்ப தவறினானே தவிர உண்மையை அவன் உணரவே இல்லை. கர்த்தரிடத்தில் திரும்பவும் இல்லை. நாமும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற தவறை நாம் உணர்வதில்லை. பொறாமை கொள்கிறோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் நம்முடைய தவறுகளை, நம்முடைய தப்பிதங்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென்.